எழுத்துக்கள் நம்ம ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிற ஒரு விஷயம். ஆனால் அது நம்மளை அறியாமலே நம்மளை சுற்றி ஒரு கட்டுப்பாடை விதிச்சுக்கிட்டே இருக்குது, நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், 2 தரப்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. அதை மீறது தவறு, மீறவும் மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப சின்ன விஷயங்களை கூட நம்ம இதை கவனிக்கலாம். ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஒரு வாரண்ட்டி நீங்கள் கிளைம் பண்ண போனீங்கன்னா கூட அதில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. ஸோ எழுத்துக்கள் நம்மளை அறியாமலே கட்டுப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. உலகத்திலேயே ரொம்ப முன்னேறிய சமூகம் நினைக்கக்கூடிய யூதர்களுடைய சமூகத்தில் கூட ஒரு பிரார்த்தனை முறை இருக்குது. இந்த வெயிலிங் வால் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வால், அந்த சுவற்றுக்கு முன்னால் தனக்கு வேண்டியதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அந்த சுவத்தில் முட்டி முட்டி பிரார்த்திக்கிறாங்க. அப்படி பிரார்த்திக்கும் போது எழுதப்பட்ட வார்த்தைகளில் இருக்கிறது பலிக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அவங்க நம்புறது அந்த எழுத்துக்களோட பவர். அங்கே மட்டும் இல்லை, நம்ம தமிழ் சமூகத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. நடந்தது என்ன? குலதெய்வங்கள் அல்லது சிறு தெய்வங்கள் என்று அழைக்கப்படும் தெய்வங்கள் இந்தியாவெங்கும் அதிகமான மக்களால் வழிபடப்பட்டு வருகின்றன. அதிலும் தென்னிந்தியா சிறு தெய்வங்களின் தேசம். ஒவ்வொரு சிறு தெய்வத்திற்கும் ஒரு விசேஷமான தன்மையும் வழிபாட்டு முறையும் அதன் சிறப்பு. நாமக்கல் அருகே உள்ள மோகனூரை ஒட்டி உள்ளது இந்த கோவில். மக்கள் கூட்டம் வந்து போன வண்ணமே இருந்தது. அந்த கோவிலின் வெளிப்புற பிரகாரத்தில் இருந்தார் ஒரு பெண்மணி. திருடனுங்க எல்லாம் அசிங்கமானவனுங்க. என் வீட்டுக்குள்ளே வந்து 12 மணி 1 மணிக்கு வந்து தரால் பண்ணி எங்கள் கை காசு போட்டு எல்லாம் திருடிக்கிட்டு போயிடறானுங்க. வச்சுட்டு வீட்டையும் தீ வச்சு கொளுத்திட்டானுங்க. எங்கள் அக்கா பையன் உடம்பு சரியில்லை, நான் ஆஸ்பத்திரிக்கு போன கடைசியில் என் வீட்டெல்லாம் தீ வச்சு நான் தான் ஆள் வச்சு அடித்தேன்னு சொல்லி என் மேலே கேஸ் கொடுத்து என்னை அராவகரம் பண்ணுறானுங்க. பண்ணிவிட்டு நானும் போய் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்தேன். என் கேஸ் எடுக்கிறதில்ல, தலைவனை வச்சுக்கிட்டு அவனுங்க அக்கிரமம் பண்ணுறானுங்க. சமூகத்தின் ஏழ்மையான பின்னணியை சார்ந்த இவரது வீட்டை சிலர் தீ வைத்து கொளுத்தி விட்டதாகவும் ஊரை விட்டு துரத்தி விட்டதாகவும் கூறுகிறார். காவல்துறைக்கு அடுத்து இவர் இந்த கோவிலுக்கு நீதி தேடி வந்துள்ளார். என் குறையை கேட்பார். முன்னே கேட்டிருக்கிறாரு, அந்த குறைய உடம்பு நல்லா பண்ணியிருக்கிறாரு. மறுபடியும் அவர்கிட்டயே அவங்கெல்லாம் கேட்காதனால இவர்கிட்ட நான் வந்து என் குறையை சொல்லி நான் சீட் எழுதி கட்டிட்டு போனால் என் குறையை கேட்பார். இவரைப் போலவே பலரும் இந்த கோவிலில் வந்து தங்களுக்கு நீதி வேண்டும் என்று முறையிடுகின்றனர். நாவலடியான் கருப்பசாமி என்று அழைக்கப்படும் இந்த கோவிலின் கடவுளை பல பெயர்களில் அழைக்கிறார்கள் மக்கள். பட்டமரத்தான், வேட்டைக்காரன், நீதிபதி, ஜட்ஜ் துரை என்று இந்த கோவிலுக்கும் நீதிக்கும் தொடர்பு உள்ளதை குறிக்கும் சொற்களில் அழைக்கிறார்கள். எப்படி மக்கள் இவரிடம் நீதியை முறையிடுகிறார்கள் பார்ப்போம். பெரும்பாலும் சொத்து தகராறு, கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றியவர்களை பற்றிய கம்ப்ளைண்ட்டை ஓர் அஃபிஷியல் குற்றமனு தாக்கல் போலவே ஒருவர் எழுதி கொடுத்து கொண்டிருந்தார். ஓரிடத்தில் குடும்பமே உட்கார்ந்து மனுவை எழுதி கொண்டிருந்தார்கள். கோவிலின் மற்றொரு பகுதியில் படித்த இளைஞர் ஒருவர் சாமியை வேண்டி மனுவை எழுதி கொண்டிருக்கிறார். இந்த கோவிலின் தெய்வமான கருப்பண்ணசாமி அநீதிகளை பொறுத்து கொள்ள மாட்டார் என்றும் இவரிடம் முறையிட்டால் 3 மாதத்தில் குற்றம் புரிந்தவர்களை தண்டித்து விடுவார் என்றும் கூறுகிறார்கள்.